அதுவும் ராஜீவ்காந்தி சாலை சந்தித்ததே இல்லை. நிச்சயமாக தனியாருக்கு வார்க்கப்பட்ட ராஜீவ்காந்தி சாலையில் ஒரு போராட்டம் நடத்துவது என்பதே வரலாறு. அதுவும் எந்த பணி பாதுகாப்பும் எந்த ஜாப் செக்யூரிட்டியும் இல்லாத ஐடி இளைஞர்கள் சாலையிலிருந்து இந்த ஒரு நாளில் உங்கள் HR-இடமிருந்து எத்தனை போன் கால் வந்திருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். இந்த 10 வருடங்கள் முல்லை பெரியார் பிரச்சனைக்காகட்டும் சரி, காவிரி பிரச்சனைக்காகட்டும் சரி, கூடங்குளம் சொல்லிக்கொண்டே போகலாம். 10 ஆண்டுகள் நடைபெற்ற எல்லா போராட்டங்களையும் சுவாமிகளும் ஆசாமிகளும் ஜீக்களும் நேஷனல் மீடியாக்களும் என்ன சொன்னார்கள் என்றால், அப்படி போராடியவர்களை பொறுக்கிகள் என்றார்கள், தமிழ் வெறியர்கள் என்றார்கள், குறைவான ஆட்கள் என்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் செருப்படி கொடுத்திருக்கிறீர்கள். எந்த தலைவனும் இன்றி, எந்த அரசியல் கட்சியும் இன்றி, மக்கள் தன் முனைப்போடு எந்த தொழில் பாகுபாடும் இன்றி எல்லோரும் இன்று களத்தில் இருக்கிறீர்கள். தமிழ்நாடு இதுவரை சந்தித்திராத ஒன்று. இங்க மீடியாவே வரல அப்படின்னீங்க, கேமராவே வரல நீங்க. கேமரா மீடியா அல்ல போராட்டம், நீங்கள் நடத்துவதுதான் போராட்டம். ஆனால் 3 தினங்களுக்கு முன்பு பாண்டே பேசியது வேறு, இன்று பேசுவது வேறு. இந்த 10 வருஷத்துல நான் பிலிம் இண்டஸ்ட்ரி தான் இருக்கேன். எத்தனை ஹீரோஸ்ட ஒரு போராட்டத்தை கூப்பிட்டுருப்பேன், எத்தனை பேர்த்த கூப்பிட்டுருப்பேன்னு தெரியும். அப்ப வராதவங்க எல்லாம் இன்னைக்கு வந்தாங்க. ஏன்னா வரலைன்னா தமிழ்நாட்டில் இருக்க முடியாத மாதிரி. இது எங்கோ ஒரு மெரினாவில் இருக்கக்கூடிய கூட்டத்தினால் மட்டும் நடந்தது அல்ல. தமிழ்நாடு முழுக்க இப்படி சாலைகளிலும் மைதானங்களிலும் கிராமங்களிலும் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவராலும் வந்தது. நிச்சயமாக. ஆக நீங்கள் நாளைக்கும் உங்களால் எத்தனை நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இருங்க. கண்டிப்பாக நிச்சயமாக தொடருவோம். ஏன்னா இது முதல்ல தமிழ்நாட்டில் என்ன ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்குன்னா, அரசியல் கட்சி சாராமல், ஜாதி சாராமல், மதம் சாராமல், சாராமல், அடுத்து சொல்ல ஆண்பால் பெண்பால் சாராமல், திருநங்கை என்று சாராமல், முப்பாலும் சேர்ந்து எல்லோரும் ஒரே இடத்துல வந்து நின்றுருக்கோம். இந்த மாற்றம் என்பது எப்படிப்பட்ட மாற்றம்னா, நீங்க ஜல்லிக்கட்டை முன் வச்சு தொடங்கி மெரினால நேற்று கரண்டை கட் பண்ணிட்டாங்க. ஆமா சார். அந்த பெண்களுக்கு அவ்வளவு போராடின ஆண்களுக்கு மத்தியில் பெண்களும் குழந்தைகளும் இருந்தார்கள். நாங்க ஷூட் பண்ற போது மெரினாவில் நேற்று இரவு கரண்ட் கட் பண்ணப்ப அங்கிருந்து அவ்வளவு ஆண்களுக்கு மத்தியில் பெண்களும் குழந்தைகளும் இருந்தார்கள். அந்த இருளில், மின்சாரம் இல்லாத இருளில் பெண்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்போடு இருந்தார்கள். சென்னை பெங்களூர் அல்ல. ஒரு 4000 வருடம் கலாச்சாரமும் பண்பாடும் நாகரிகமும் உள்ள ஒரு இனம் பெண்களை எப்படி நடத்தும், ஒரு போராட்டத்தை எப்படி நடத்தும் என்பதற்கான அடையாளம். நேற்று கோவை கேஜி திரையரங்கில் தேசிய கீதம் போடப்பட்ட போது ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கு என்று திரையரங்கம் முழுக்க கோஷமிட்டது. கேரளாவில் தேசிய கீதம் பாடவில்லை என்று அடித்த போலீஸ் நேற்று எதையும் புரிந்த முடியும். சேலத்தில் இன்று கார்கில் யுத்தத்தில் தன் உயிரை பணயம் வைத்து போராடிய வீரர் தன்னுடைய பதக்கத்தை திருப்பிக் கொடுத்தார். இதே OMR சாலையில், பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ள சாலையில் நீங்கள் பன்னாட்டு நிறுவன ஊழியர்கள் பன்னாட்டு நிறுவனத்தின் கொக்கோ கோலாவையும் பெப்சியும் வாங்கி உங்கள் ஷூக்களை கழுவினார்கள். KFCக்கு தடை வேண்டும் என்ற கோஷம் தொடங்கிய போராட்டம் தமிழக புவியியல் அரசியல் போராட்டமாக, உணவு அரசியல் போராட்டமாக, ஒரு உலக அரசியல் போராட்டமாக, ஜியோ பாலிடிக்ஸை புரிந்து கொண்டு போராடக்கூடிய ஒரு இனமாக மாறியிருக்கிறோம். நான் உங்களிடம் கேட்பதெல்லாம், இதற்கு போராடியது போல் ஆணவ கொலைக்கு எதிராகவும் நீங்கள் போராட வேண்டும். நிச்சயமாக. ஜாதி வன்கொடுமைக்கு எதிராகவும் நாம் போராட வேண்டும். நம்மை பிரிக்கக்கூடிய ஜாதியை அழிப்பதன் மூலியமாகத்தான் நாம் நம்முடைய வரலாறையும் பண்பாடையும் காப்பாற்ற முடியும். அது நடக்கும் என்கிற நம்பிக்கை இந்த 3 நாட்களில் வந்தது. அந்த நம்பிக்கையை ஒரு
கொடுத்தவர்களில் நீங்களும் ஒருவர். உங்களுக்கு தமிழ்நாடு கடன் பட்டிருக்கிறது. கேமரா வரல, மீடியா வரலாம் இல்ல, தமிழ்நாடு ஓஸ் ஃபார் யூ அண்ட் தமிழ்நாடு இன்றைக்கும் அதை நினைவில் வைத்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இதுல ஏதாவது வேலையில பிரச்சனைனா Facebookல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்க, எவ்வளவு பேர் இங்க வந்து நிக்கிறாங்க. நீங்கள் இங்கு தனியாக ஒரு குழுவாக இருந்தாலும் நீங்கள் தனியானவர்கள் இல்லை. பல லட்சம் தமிழ் இளைஞர்களோடு நீங்களும் இருக்கிறீர்கள். மொத்த குரலாகத்தான் நீங்களும் ஒழிக்கிறீர்கள். வாழ்த்து. வேண்டாம் வேண்டாம், அனைவருக்கும் வணக்கம். இப்படிப்பட்ட ஒரு இரவை தமிழ்நாடு சந்தித்ததே இல்லை. அதுவும் ராஜீவ்காந்தி சாலை சந்தித்ததே இல்லை. நிச்சயமாக தனியாருக்கு வார்க்கப்பட்ட ராஜீவ்காந்தி சாலையில் ஒரு போராட்டம் நடத்துவது என்பதே வரலாறு. அதுவும் எந்த பணி பாதுகாப்பும் எந்த ஜாப் செக்யூரிட்டியும் இல்லாத ஐடி இளைஞர்கள் சாலையிலிருந்து இந்த ஒரு நாளில் உங்கள் HR-இடமிருந்து எத்தனை போன் கால் வந்திருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். இந்த 10 வருடங்கள் முல்லை பெரியார் பிரச்சனைக்காகட்டும் சரி, காவிரி பிரச்சனைக்காகட்டும் சரி, கூடங்குளம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த 10 ஆண்டுகள் நடைபெற்ற எல்லா போராட்டங்களையும் சுவாமிகளும் ஆசாமிகளும் ஜீக்களும் நேஷனல் மீடியாக்களும் என்ன சொன்னார்கள் என்றால், அப்படி போராடியவர்களை பொறுக்கிகள் என்றார்கள், தமிழ் வெறியர்கள் என்றார்கள், குறைவான ஆட்கள் என்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் செருப்படி கொடுத்திருக்கிறீர்கள். எந்த தலைவனும் இன்றி, எந்த அரசியல் கட்சியும் இன்றி, மக்கள் தன் முனைப்போடு எந்த தொழில் பாகுபாடும் இன்றி எல்லோரும் இன்று களத்தில் இருக்கிறீர்கள். தமிழ்நாடு இதுவரை சந்தித்திராத ஒன்று. இங்க மீடியாவே வரல அப்படின்னீங்க, கேமராவே வரல நீங்க. கேமரா மீடியா அல்ல போராட்டம், நீங்கள் நடத்துவதுதான் போராட்டம். ஏனால் 3 தினங்களுக்கு முன்பு பாண்டே பேசியது வேறு, இன்று பேசுவது வேறு. இந்த 10 வருஷத்துல நான் பிலிம் இண்டஸ்ட்ரி தான் இருக்கேன். எத்தனை ஹீரோஸ்ட ஒரு போராட்டத்துக்கு கூப்பிட்டுருப்பேன், எத்தனை பேர்த்த கூப்பிட்டுருப்பேன்னு தெரியும். அப்ப வராதவங்க எல்லாம் இன்னைக்கு வந்தாங்க. ஏன்னா வரலைன்னா அவங்க தமிழ்நாட்டில் இருக்க முடியாத மாதிரி. இது எங்கோ ஒரு மெரினாவில் இருக்கக்கூடிய கூட்டத்தினால் மட்டும் நடந்ததல்ல. தமிழ்நாடு முழுக்க இப்படி சாலைகளிலும் மைதானங்களிலும் கிராமங்களிலும் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவராலும் வந்தது. நிச்சயமாக. ஆக நீங்கள் நாளைக்கும் உங்களால் எத்தனை நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இருங்க. கண்டிப்பாக நிச்சயமாக தொடருவோம். ஏன்னா இது முதல்ல தமிழ்நாட்டில் என்ன ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்குன்னா, அரசியல் கட்சி சாராமல், ஜாதி சாராமல், மதம் சாராமல், சாராமல், அடுத்து சொல்ல, ஆண்பால் பெண்பால் சாராமல், திருநங்கை என்று சாராமல், முப்பாலும் சேர்ந்து எல்லோரும் ஒரே இடத்துல வந்து நின்றுருக்கோம். இந்த மாற்றம் என்பது எப்படிப்பட்ட மாற்றம்னா, நீங்க ஜல்லிக்கட்டை முன் வச்சு தொடங்க. மெரினால நேற்று கரண்ட கட் பண்ணிட்டாங்க. ஆமா சார். அந்த பெண்களுக்கு அவ்வளவு போராடின ஆண்களுக்கு மத்தியில் பெண்களும் குழந்தைகளும் இருந்தார்கள். நாங்க ஷூட் பண்ற போது மெரினாவில் நேற்று இரவு கரண்ட் கட் பண்ணப்ப அங்கிருந்து அவ்வளவு ஆண்களுக்கு மத்தியில் பெண்களும் குழந்தைகளும் இருந்தார்கள். அந்த இருளில், மின்சாரம் இல்லாத இருளில் பெண்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்போடு இருந்தார்கள். சென்னை பெங்களூர் அல்ல. ஒரு 4000 வருடம் கலாச்சாரமும் பண்பாடும் நாகரிகமும் உள்ள ஒரு இனம் பெண்களை எப்படி நடத்தும், ஒரு போராட்டத்தை எப்படி நடத்தும் என்பதற்கான அடையாளம். நேற்று கோவை கேஜி திரையரங்கில் தேசிய கீதம் போடப்பட்ட போது ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கு என்று திரையரங்கம் முழுக்க கோஷமிட்டது. கேரளாவில் தேசிய கீதம் பாடவில்லை என்று அடித்த போலீஸ் நேற்று எதையும் புரிந்த முடியும். நேரத்தில் இன்று கார்கில் யுத்தத்தில் தன் உயிரை பணயம் வைத்து போராடிய வீரர் தன்னுடைய பதக்கத்தை திருப்பிக் கொடுத்தார். இன்று இதே OMR சாலையில், பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ள சாலையில்
பெண்கள், பன்னாட்டு நிறுவன ஊழியர்கள், பன்னாட்டு நிறுவனத்தின் கொக்கோ கோலாவையும் பெப்சியும் வாங்கி உங்கள் ஷூக்களை கழுவினார்கள். KFC-க்கு தடை வேண்டும் என்ற கோஷம் தொடங்கிய போராட்டம் தமிழக புவியியல் அரசியல் போராட்டமாக, உணவு அரசியல் போராட்டமாக, ஒரு உலக அரசியல் போராட்டமாக, ஜியோ பாலிடிக்ஸை புரிந்து கொண்டு போராடக்கூடிய ஒரு இனமாக மாறி இருக்கிறோம். நான் உங்களிடம் கேட்பதெல்லாம் இதற்கு போராடியது போல் ஆணவ கொலைக்கு எதிராகவும் நீங்கள் போராட வேண்டும். நிச்சயமாக ஜாதி வன்கொடுமைக்கு எதிராகவும் நாம் போராட வேண்டும். நம்மை பிரிக்கக்கூடிய ஜாதியை அழிப்பதன் மூலியமாகத்தான் நாம் நம்முடைய வரலாறையும் பண்பாடையும் காப்பாற்ற முடியும். அது நடக்கும் என்கிற நம்பிக்கை இந்த 3 நாட்களில் வந்தது. அந்த நம்பிக்கையை பொறுத்தவர்களில் நீங்களும் ஒருவர். உங்களுக்கு தமிழ்நாடு கடன்பட்டிருக்கிறது. கேமரா வரல, மீடியா வரலாம் இல்ல, தமிழ்நாடு ஓஸ் ஃபார் யூ அண்ட் தமிழ்நாடு என்றைக்கும் அதை நினைவில் வைத்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இதுல ஏதாவது வேலையில பிரச்சனைனா Facebookல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்க, எவ்வளவு பேர் இங்க வந்து நிக்கிறாங்க. நீங்கள் இங்கு தனியாக ஒரு குழுவாக இருந்தாலும் நீங்கள் தனியானவர்கள் இல்லை. பல லட்சம் தமிழ் இளைஞர்களோடு நீங்களும் இருக்கிறீர்கள். மொத்த குரலாகத்தான் நீங்களும் ஒழிக்கிறீர்கள். வாழ்த்து.